தேவன் சிலுவைக்கு வந்ததுல ஒரு முக்கியமான நோக்கங்களில் ஒன்று உண்டு அப்படின்னா, நமக்கு நோயில்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நாம ஆழமா விசுவாசிக்கணும். இப்ப தேவன் சிலுவைக்கு வந்ததுடைய நோக்கங்கள்ல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு கட்டளை கொடுப்பதற்காக தான் அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்யறோம், குணமாகிறோம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்படின்னா கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு வருகிற ஒரு பிரதானமான செழிப்பு என்ன அப்படின்னா, நோய் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க. வாக்கு பண்ணினது மாத்திரம் கிடையாது, அதற்குரிய பரிகாரத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா சும்மா நம்ம ஜெபம் பண்றோம், நோய்களை சுகமாக்குவார் அப்படிங்கிறதை காட்டிலும் அதற்குரிய ப்ராசஸிங்கை, அதற்குரிய செயல்முறைகளை எங்க நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க, சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. சோ நாம் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது தேவன் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். அது எந்த செழிப்பு அப்படின்னா, நோய் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா தேவன் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் கிடையாது. சிலுவையில ஏசப்பா நம்ம நோய்களை சுமந்தது, நோய்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டது, நோய்களுக்காக தன்னுடைய சரீரத்திலே காயப்பட்டது உண்மை அப்படின்னா, தேவன் நம்முடைய நோய்களை சுகமாக்குவதும் உண்மை. இந்த சத்தியம் வழங்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. அது சும்மா ஏதோ நம்ம சொல்றோம், நம்ம ஜெபம் பண்றோம், சுகமானா ஆகுது, இல்லாட்டா பரவாயில்ல அப்படிங்கிறது கிடையாது. அதனுடைய செயல்முறைகளை தேவன் என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. சோ நாம் தேவனிடத்தில் செபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, தேவன் நம்முடைய நோய்களை குணப்படுத்துவது சாத்தியமான. அல்லேலூயா. அது ஒரு எளிதான காரியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் நாம என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போறோம், ஊக்கமா ஜெபிக்க போறோம். ஏசப்பா, நீங்க சிலுவைக்கு வந்தது உண்மை எனில், என் நோய்களை சுகமாக்குனது உண்மை எனில், உங்களுடைய தழும்புகளால் என் நோய்களுக்காக நீங்க பாடுபட்டது உண்மை எனில் என்ன செய்வீங்க, என் நோய்களை கண்டிப்பா நீங்க நீக்கி போடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க வாக்கு மாறாதவர், சொல்லியும் நிறைவேற்றாமல் இருக்கிற தெய்வம் நீங்க கிடையாது அப்படின்னு நம்ம செபிக்க போறோம் இல்லையா. அப்ப நம்ம கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படிங்கிறதுக்கு முதலாவது ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நோய் இல்லாத ஒரு செழிப்பான ஆரோக்கியத்தை ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு கொடுப்பாங்க. இல்லையா, நம்புறீங்களா? ஒரு ஆமென். அப்போ நம்ம பலவீனங்களோடு கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நாம அதற்காக ஊக்கமாக செபிக்கல, அந்த வேத வசனத்தை சொல்லி நம்ம செபிக்கல. நீங்க இதற்காகத்தாப்பா சிலுவையில வந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை கொடுப்பதற்காக நீங்க சிலுவையில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நாம அதை சொல்லி ஊக்கமாய் விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட நம்ம செபிக்காததுனால நம்ம என்ன செய்யறோம், நோயோட போராடி கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தரை நாம் நம்புகிறோம் அப்படின்னா, நாம் செபிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு முதலாவது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நோய் இல்லாத வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, நம்ம நோய்களுக்காக தேவன் சிலுவையில ரத்தம் சிந்தினார்.